ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜெர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு அரசு மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க வேலை வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க 8வதுல இருந்து டிகிரி படிச்ச வரையும் யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளமும் 27,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தா எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம், என்னென்ன வேலைக்கு எவ்வளவு சம்பளம், எல்லா டீடைல்ஸையும் கிளியரா பார்க்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களை மாவட்ட நல்வாழ்வு சங்கத்துல இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸுக்கு என்னென்ன வேகன்சி, எவ்வளவு சேலரி, எல்லா டீடைல்ஸும் இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா 12th பிளஸ் ஏஎன்எம் 2 இயர்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கவர்மெண்ட் கவுன்சில் நர்சிங் கவுன்சிலால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளமா 17,500 ரூபாய் ஸ்டார்டிங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க ஜஸ்ட் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமோ 11,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமோ 17,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷனல் ஹெல்த் தெரபிஸ்ட்டுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி படிச்ச கேண்டிடேட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு நல்லா தமிழ் எழுத படிக்க பேச எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமா 23,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பேச்சுலர் பிஹேவியரல் தெரப்பிக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ, பேச்சுலர், மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் லைக் டிஎட், பிஎட், எம்எட் ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்க கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா பிஎட், எம்எட் ஸ்பெஷலைசேஷன் இன் இன்டெலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசேபிலிட்டி இன் ஆட்டிசம் விக்டோரியன் டிசார்டர் படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் லேர்னிங் டிசேபிலிட்டி படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டி படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு, மென்டல் டிட்ராடேஷன் படிச்ச கேண்டிடேட்ஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட் லெவல்ல ப்ரியாரிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் லெவல் ப்ரியாரிட்டி இன் பிஎட், எம்எட் இன் விஷுவல் இம்பேர்மெண்ட், ஹியரிங் இம்பேர்மெண்ட் படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்குலாம் செகண்ட் லெவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ப்ரியாரிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்குலாம் தேர்ட் லெவல் ப்ரியாரிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற பர்சன்ஸ் எல்லாரும் ஆர்சிஐல ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோடது கரண்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஏஜ் மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளமா 17,000 மந்த்லி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சைக்காலஜிஸ்டுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மாஸ்டர் டிகிரி இன் சைல்டு அடாலசன்ட் சைக்காலஜிஸ்ட் ஆர் சைல்டு சைக்காலஜிஸ்ட் படிச்சிருக்க கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் ஆது மினிமம் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமா 27,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க பிகாம், பிஏ இன் கார்பரேட், பிஎஸ்சி படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் உங்களுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டேலி பேக்கிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கம்பல்சரி நீங்க ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா உங்களுக்கு மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமா 19,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பென்சர் இன் சித்தா போஸ்ட்டுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டி ஃபார்ம், இன்டகிரேட்டட் பார்மசி கோர்ஸ் படிச்ச கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட சர்டிபிகேஷனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமா 18,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கேண்டிடேட் இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க 12th பிளஸ் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி குரூப் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல உங்களோட 10th தமிழ் ஒரு லாங்குவேஜா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க 2 இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் ஏதாவது நீங்க கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க எம்பி ஹெச்டபிள்யூ ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமா 17,500 ரூபாயில இருந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கு 2
வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா கேண்டிடேட் டிப்ளமோ இன் ஜிஎன்பி பிஎஸ்சி நர்சிங் படிச்ச கேண்டிடேட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏஜ் மேக்ஸிமம் 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமா 21,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சைக்காட்ரிக் நர்ஸுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நர்சிங் டிகிரி படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் சைக்காட்ரிக் ரிலேட்டடா அவங்க 6 மந்த்ஸா ட்ரைனிங் முடிச்ச கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க முடிக்கலன்னா சைக்காட்ரிக் ரிலேட்டடா எங்கேயாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு மாத ஊதியமா 21,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டுக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எம்எஸ்சி சைக்காலஜி எம்பில் கிளினிக்கல் சைக்காலஜி எம்ஏ எம்எஸ்சி இன் சைக்காலஜி படிச்ச கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் அவங்க மினிமம் 6 மந்த்ஸ் ட்ரைனிங் இன் இண்டஸ்ட்ரியல் லைக் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் இதுல 6 மந்த்ஸ் அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சேலரி 27,000 ஸ்டார்டிங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸுக்கு 1 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ இன் நர்சிங் பிஎஸ்சி இன் நர்சிங் படிச்ச கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 50 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 21,000 சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஎன்எம் போஸ்ட்டுக்கு 10 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 12th பிளஸ் 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க படிச்ச இன்ஸ்டிடியூஷன் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தால ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளம் 14,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப் டெம்பரரி பேசிஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சுச்சுவேஷன்லயும் ஜாப் பர்மனன்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜாப்ல ஜாயின் பண்றப்பே அண்டர்டேக்கிங் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்குள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சொல்லியிருக்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கரண்ட் ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட நல்ல சங்கத்தின் முடிவு இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடுக்கிற செலக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூலாம் அவங்க கொடுக்குற ஃபைனல் டிசிஷன்ஸ் தான் ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பணிக்கு மேல்பட்ட பணிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா அதெல்லாம் தனித்தனியா தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இதுதான் அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க். இங்க இதை நீங்க அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப்னு இருக்க இடத்துல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை இங்க ஃபில் பண்ணிடுங்க. இங்க நீங்க ரீசெண்டா எடுத்த உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இங்க அப்ளிகேஷன் நேம்னு இருக்க இடத்துல உங்களோட பேரை எழுதிடுங்க. இங்க உங்களோட ஃபாதர் நேம்னு இருக்க இடத்துல உங்க அப்பாவோட பேரை எழுதிடுங்க. டேட் ஆஃப் பர்த்ன்ற இடத்துல இங்க இந்த ஃபார்மேட்ல எழுதுங்க. டேட் மந்த் இயர் இங்க ஃபார்மேட்ல எழுதிட்டு வயசுன்ற இடத்துல உங்க வயசு என்னவோ அதை எழுதிடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்க இடத்துல உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல் எழுதுங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருக்கிறத நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் எழுதிருங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் எதுவோ அதை இங்க எழுதிருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இங்க எழுதிட்டு உங்களோட போன் நம்பரை இங்க எழுதிட்டு நெக்ஸ்ட் நீங்க இமெயில் அட்ரஸ் வச்சிருக்கீங்கன்னா அதோட டீடைல்ஸ் இங்க கொடுத்துட்டு இங்கே பிளேஸ் என்னவோ அது பிளேஸை ஃபில் பண்ணி இங்க டேட்டை ஃபில் பண்ணிட்டு இதுல உங்க சிக்னேச்சரை போட்டு இதுல உங்க கேட்டிருக்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க ரீசெண்டா எடுத்த 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு எஸ்எல்சி ஆர் ஹெச்எல்சி மார்க் ஷீட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு அதுக்குள்ள டிகிரி சர்டிபிகேட் மார்க் சர்டிபிகேட் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களோட 10th 12th மார்க் ஷீட் உங்களோட ரெசிடென்சியல் ப்ரூஃபுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி டீடைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள சர்டிபிகேட் டிசபிலிட்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் நீங்க ஆல்ரெடி இங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இந்த இதுல உங்க மென்ஷன் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி இதுல இவங்க கொடுத்திருக்க அட்ரஸுக்கு கொரியர் மூலமாவோ நேர்லயோ போய் நீங்க சப்மிட் பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.